இதான் ஃபஸ்ட்டு கிளாஸ் மெஹந்தியில், அதாவது டே 3ல் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி மிக்ஸாலஜி கிளாஸ் நான் வந்து எடுத்திருப்பேன். இதில் வந்து பேசிக் எலமெண்ட்டில் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, கோன் ஹேண்ட்லிங் டெக்னிக். இந்த 3 டெக்னிக் தான் பேசிக்காக இருக்கும். சில பேர் வந்து 2 ஃபிங்கர்ஸில் வந்து ஹோல்ட் பண்ணி போடுவாங்க. சில பேர் வந்து 3 ஃபிங்கர்ஸில் ஹோல்ட் பண்ணி போடுவாங்க. அதை தான் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி 3 ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணி காட்டுவாங்க. நம்ம வந்து பேசிக்காக வந்து மெஹந்தி போடுறவங்க டிப் யூஸ் பண்ணி போடுவாங்க. அதுதான் வந்து நார்மல் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது. இதுதான் 3 பேசிக்கான ஹேண்ட்லிங் டெக்னிக். நெக்ஸ்ட்டு வந்து லைன்ஸில் நீங்கள் பேசிக்காக எல்லா டெலகிராம் அப்புறம் வந்து ரீல்ஸ் இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. தின் லைன், திக் லைன், வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன், ஸ்லாண்டிங் லைன், வைப்ரண்ட், சிக்ஸாக், வேவ், ஹிடன், டார்க் அண்ட் டபுள் லைன். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி போடணும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கோன் ஹோல்ட் பண்ணிவிட்டு சேம் ப்ரெஷரில் ஒரே ப்ரெஷரில் நீங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா தின் லைன் வந்து எந்த பிரேக்கும் இல்லாமல் வரும். நீங்கள் வந்து எங்கேயாவது அதாவது ப்ரெஷர் விட்டீங்க அப்படின்னா பிரேக் ஆயிரும். நீங்கள் லைன்ஸ் போடும்போது எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸில் படக்கூடாது. அதாவது நீங்கள் போடும்போது கோனோட டிப்பு வந்து A4ல் வந்து படக்கூடாது. கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போடணும். சர்ஃபேஸில் படாமல் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போடணும். இதான் தின் லைன். இது 3 டைம் 4 டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அங்கங்கே வந்து பிரேக் ஆகி போடக்கூடாது. ஒரே ப்ரெஷரில் கொடுக்கணும். சேம் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் பிரேக் ஆகிடும். அப்படி பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்படி போடக்கூடாது. ஒருவேளை அப்படி பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து மறுபடியும் நீங்கள் அந்த லைனை ஃபில் பண்ணணும். எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாட்டேங்குது அப்படின்னா 2 ரெஃபரன்ஸ் லைன் வச்சு போடலாம். அப்படியும் இல்லை எனக்கு வர மாட்டேங்குது, 2க்கும் கேப்புக்கு 2 கோடுக்கு இடையில கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா ஸ்கேல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு சென்டிமீட்டருக்கும் ஒரு லைன் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேசிக் எலமெண்ட்டு நீங்கள் வந்து பேசிக் எலமெண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் மற்ற டிசைன்ஸ்லாம் போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தான். நீங்கள் போட உங்களுக்கு வந்துடும். ஒரு 10 டைம்ஸ் ஒரு 15 டைம்ஸ் அப்படி ட்ரை பண்ணிங்க ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து டார்க் லைன் இல்லாட்டி திக் லைன் சொல்லுவாங்க. இது ஒன்றில் 2 தின் லைன் போட்டு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு 2யும் ஃபில் பண்ணிடணும். அதாவது ஷேட் பண்ணிடணும். 2 தின் லைனையும் ஷேட் பண்ணிடணும், டார்க்கன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து இதவே அப்படியே வந்து வெர்டிக்கலாக போட போகிறீங்க, ஹரிசாண்டலாக போட போகிறீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டது வந்து ஹரிசாண்டல், செகண்ட் வந்து வெர்டிக்கலாக போட போகிறீங்க. இதே தான் தின் லைன், திக் லைன் அந்த மாதிரி போட போகிறீங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் புக் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு இது ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டலில் டபுள் லைன், வெர்டிக்கலில் டபுள் லைன், ஸ்லாண்டிங் லைன். இது ஸ்லாண்டிங் லைன் கிராஸ் லைன் சொல்லுவாங்க. அது வந்து 2 சைடு ஆப்போசிட் சைட் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லாண்டிங் லைனில் டபுள் லைன், அதுலேயே கிராஸில் வந்து ஸ்லாண்டிங் லைன். நெக்ஸ்ட் வந்து டார்க் லைனில் ஹரிசாண்டல், வெர்டிக்கல், டபுள் லைன் வித் டார்க் லைன். அதாவது 2 டபுள் லைன் இருக்கணும், ஒரு டார்க் லைன் இருக்கணும், 2 டபுள் லைன் இருக்கணும், அந்த மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இது ஹரிசாண்டலாக டார்க் லைன், இது வெர்டிக்கலாக டார்க் லைன். நெக்ஸ்ட்டு ஸ்லாண்டிங்கில் டார்க் லைன், ஸ்லாண்டிங்கில் டார்க் லைன். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் லைன் அண்ட் டார்க் லைன். இதான் யூஸ் பண்ணணும். எவ்வளோ ப்ரெஷர் வந்து நீங்கள் கொடுத்து போடுறீங்களோ அது வரைய கோன் வந்து
உங்களுக்கு வந்து எலாஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் பிரேக் விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரேக் ஆகிடும். நான் யூஸ் பண்ணுறது வந்து ப்ராக்டிஸ் கோன், மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் கோன் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது போட்டால் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹம்ஸ் நீங்கள் ஹம்ஸ் இல்லாத டிசைனே இருக்காது. இது வந்து ஒரு யூ ஷேப்டு எலமெண்ட், யூ ஷேப்டு ரிப்பீட்டேட்டிவ் எலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹம்ஸ் இல்லாத டிசைன்ஸே இருக்காது. அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் மெஹந்தியில். அதுதான் வந்து ஹம்ஸ் வந்து யூ ஷேப்பில் இருக்கணும், என் ஷேப்பில் இருக்கக்கூடாது. ஒரே ஈக்குவலாக வரணும். ஒன்று பெருசு ஒன்று சின்னது அப்படி போட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிரில்ஸ்னால் ஸ்மால் சைஸாக இருக்கிறது ஹம்ஸு. கொஞ்சம் பெரிய யூஸ் சைஸ் வந்து ஃபிரில்ஸ். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்டர் டிசைன் போடையில் ஃபஸ்ட்டு டிசைனாக இது தான் இருக்கும். இது வந்து பிக்கஸ்ட் வேர்ஷன் ஆஃப் ஹம்ஸ். அதாவது ஹம்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இது வந்து பிக்கஸ்ட் வேர்ஷன் ஆஃப் ஹம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாட் வந்து எப்படி வைப்பீங்க? டாட் வந்து வைக்கும்போது டிப்பு வந்து A4 ஷீட்டில் படக்கூடாது. ஷீட்டில் படாமல் வைக்கணும். ஷீட்டில் பட்டுச்சு அப்படின்னா அது வேறு மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து டியர் ட்ராப்ஸ், ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். இதுதான் டியர் ட்ராப்ஸ். ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். இது இப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா ஒரு டாட் வச்சு எட்ஜை மட்டும் ஷார்ப்பன் பண்ணிடுங்க. அவ்வளோதான் டியர் ட்ராப்ஸ். டாட்டு ஷார்ப்பன் பண்ணிடணும். ரொம்ப ஷார்ப்பன் பண்ணிடக்கூடாது, லைட்டாக ஷார்ப்பன் பண்ணணும். இது வந்து 4 டைரக்ஷன்லேயுமே போட்டு பார்க்கணுண்டா, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விரில் இல்லைன்னா ஸ்பைரல். ஸ்பைரல் வந்து சிங்கிள் டைப் ஸ்பைரல், சிங்கிள் ஸ்பைரல். இது வந்து ஃபுல் ஸ்பைரல், டோட்டல் ஸ்பைரல். அதாவது ஃபுல்லாக வந்து ஒரு 3 or 4 லைன் உள்ள சர்க்கிள் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஃபுல் ஸ்பைரல், டோட்டல் ஸ்பைரல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிக்ஸாக் பெருசாக இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன் வரும். ஜிக்ஸாக் இதே குட்டியாக வந்தால் அது வைப்ரண்ட். பெருசாக வந்தால் ஜிக்ஸாக், குட்டியாக வந்தால் வைப்ரண்ட். இதே நீங்கள் ஹரிசாண்டல், வெர்டிக்கல், அப்புறம் ஸ்லாண்டிங்காக போடணும். நெக்ஸ்ட்டு வந்து வேவி லைன். இது உங்களுக்கு தெரியல. இது வந்து எதுக்கு அப்படின்னா ஏதாவது ஃப்ளார் டிசைன் அந்த மாதிரி போடுறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். லீஃப் டிசைன் போடுறதுக்கு. இது வந்து ஹிட்டன் லைன். இது வந்து ஹிட்டன் லைன் வந்து ஹேண்டில் பார்ட்டிஷன் போடுறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம், ஹிட்டன் லைன். அவ்வளோதான்டா பேசிக் எலமெண்ட்டு.